ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை யதார்த்தத்தை ஏற்றுக்கொள். ஒரு சிறுவன் தனது சைக்கிளை வேகமாக ஓட்டி சென்றான். எதிர்பாராத விதமாக சுவற்றுல மோதி கீழே விழுந்து விட்டது. சைக்கிள் உடைந்து போயிருந்தது. அவன் கோபமாக, மிகவும் சோகமாக, ஆதரவற்றவனாக உணர்ந்தான். வயதான மெக்கானிக் கிட்ட சைக்கிளை எடுத்து சென்றான். என் உடைந்த சைக்கிளை சரி செய்ய எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டான். இது 3வது முறையாக உடைந்திருக்கு. இது எனக்கு மிகவும் விலை மதிப்பற்றது அப்படின்னு சொன்னான் அவன். பழைய மெக்கானிக்கு சிறிது நேரம் சைக்கிளை பரிசோதித்து விட்டு, இது மோசமாக சேதமடைந்துள்ளது, சரி செய்ய 2500 ரூபா செலவாகும். இருப்பினும் ஒரு புதிய மிதிவண்டி வாங்க 4000 ரூபா தான் செலவாகும். எனவே ஒரு பழைய மிதிவண்டியை சரி செய்ய 2500 ரூபா செலவு செய்வதற்கு பதிலா நீ 4000 ரூபாய் கொடுத்து ஒரு புதுசா வாங்கலாமே அப்படின்னு சொன்னாரு அவரு. சிறுவன் கருத்து வேறுபாட்டால வேண்டாம் அப்படின்னு தலையசைத்து, இல்ல, என் சைக்கிளை பழுது பார்க்கப்பட வேண்டும், என்னால இதை விட்டுவிட முடியாது, இது சேதமடைந்துள்ளது என்ற உண்மையை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இதை சரி செய்ய நான் உங்களுக்கு 2500 ரூபா தரேன் அப்படின்னு அவன் கூறினான். சைக்கிள் மெக்கானிக் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு அந்த சைக்கிளை சரி செய்தாரு. பின்னர் அந்த சிறுவன் அவருக்கு 2500 ரூபா கொடுத்து தனது சைக்கிளை ஏறி சென்றான். இருப்பினும் அடுத்த நாள் சிறுவன் தனது சைக்கிளில் மீண்டும் உடைந்து விட்டதாக கூறி பழைய மெக்கானிக் கிட்டையே திரும்பவும் வந்தான். சோகத்துடனும் சோர்வுடனும் அதை மீண்டும் சரி செய்ய எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டான். முதியவர் இப்பொழுது அதை முழுவதுமாக ஆராய்ந்து விட்டு 1500 ரூபா செலவாகும். இருப்பினும் உன் சைக்கிள் பழையது மற்றும் பலவீனமானது, மேலும் எதிர்காலத்துல அதிக பிரச்சனைகளை இது உருவாக்கக்கூடும். அதற்கு பதிலா 4000 ரூபாயை கொடுத்து புதிய ஒண்ணுத்தை வாங்குவது தானே நல்லது அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு புதிய ஒண்ணு வேண்டாம், நீங்க அதை சரி செய்ய நான் 1500 ரூபா தரேன் அப்படின்னு அவன் கூறினான். வயதான மெக்கானிக் உடைந்த சைக்கிளை மீண்டும் சரி செய்தாரு. அந்த சிறுவன் பணத்தை கொடுத்து விட்டு சைக்கிளை எடுத்து சென்றான். திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு சிறுவன் தனது சைக்கிளை மீண்டும் உடைந்து விட்டதால பழைய மெக்கானிக் கிட்டவே எடுத்துட்டு வந்தான். விரக்தியுடனும் மன சோர்வுடனும் மீண்டும் சைக்கிளை சரி செய்ய என்கிட்ட பணம் இல்லை, 1 ரூபா கூட இல்லை அப்படின்னு அழுதான். முதியவர் தோலை குலுக்கி, நீ 4000 ரூபா ஒரு புதிய மிதிவண்டியை வாங்க மறுத்துவிட்ட. இருப்பினும் நீ இந்த குப்பையை சரி செய்ய உண்மையில 4000 ரூபாய்க்கு மேற்பட்ட ரூபாயை செலவழித்து விட்ட. எவ்வளவு அற்புதம், வாழ்க்கையும் இப்படிதான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. மாற்ற முடியாத விஷயங்களை மாற்றவும் சரி செய்யவும் நாம நிறைய முயற்சி செய்யறோம். அதற்காக அதிக நேரத்தையும் நம்ம செலவிடுறோம். யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதை விட்டு முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக நாம எப்போதுமே பிரச்சனைகளை ஒன்றாக இணைத்து நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறோம். இது உண்மையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். எவ்வளவு சீக்கிரமா கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு நல்லது. இது உங்க வாழ்க்கையை மாற்றும் மற்றும் உங்கள் கனவுகளை அடைய உதவும். உங்களால ஒவ்வொரு பிரச்சனையையும் சரி செய்யவோ தீர்க்கவோ முடியாது. மேலும் அடிக்கடி அவ்வாறு செய்ய முயற்சிப்பது விஷயங்களை மேலும் மோசமாக்குவதற்கு சமம். சில நேரங்களில் நீங்க உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நடந்ததை விட்டுவிட்டு புதிய விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும். ஆமா, புதிய விஷயங்கள் ஒரு புதிய சைக்கிள் போல அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.